எங்க வீட்ல மீன் வறுவல் எப்படி செய்றோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஃபிஷ் எல்லாம் கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு டூல் இருக்கு. அமேசான்ல அந்த ப்ராடக்ட்ட ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாம். ஏன்னா, முழு மீனா தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இத மாரி. இத கிளீன் பண்றதுக்கு இந்த மாரி டூல் எல்லாம் அமேசான்ல விக்குது. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ₹189 நான் வாங்குன அன்னைக்கு. இந்த பக்கம் இப்படி இருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, ஷார்ப் ஷார்ப்பா அந்த மாரி பல்லு பல்லா இருக்கு பாருங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அருவாமனையில வச்சு வேலைய செய்யும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னோட ஹெல்ப்பருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதோட போராடிட்டு இருந்தாப்புல. இந்த டூல குடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, "சூப்பரா இருக்கு" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு அப்படியே போட முடியாது. அது நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? இப்ப இத வந்து ஈஸியா இந்த செதில்லாம் வந்துருது அப்படின்ட்டு, இது மஞ்சத்தூளும், கல் உப்பும் வச்சு கிளீன் பண்ணிக்க வேண்டியது. எப்படி மீன் வறுவல் செய்யறது அப்படிங்கிறதையும் இப்ப நான் சொல்றேன். மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா, குழம்பு தூளு வந்து 2 ஸ்பூனு. நான் ஒரு 10 மீன் தான் அதுல பீசஸ் இருக்கு. 2 ஸ்பூன் குழம்பு தூளு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதோட சோம்பு தூளு 1 டீஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் சாறு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மூடி போதும். அதெல்லாம் பிழிஞ்சு நல்லா இது மாரி மிக்ஸ் பண்ணி, இந்த மீன ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தவால போட்டு இந்த மாரி எண்ணெய் ஊத்தி 2 பக்கமும் பெரட்டி பெரட்டி எடுத்தோம்னா, மிதமான தீயில சுட சுட சூப்பரான மீன் வறுவல் ரெடி. உங்க வீட்ல நீங்க மீன் வறுவல் எப்படி செய்றீங்க? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்களும் மற்ற தோழிகளும் தெரிஞ்சுக்கிறோம். பாய் பாய்.